முட்டையை ஊற்றணுமா? முட்டை எதுக்கு? ஃபஸ்ட்டு எண்ணெய் காயட்டும், சிம்மில் ஏற்றி வை. இன்னும் கொஞ்சம் குறை. முட்டை செய்ய போகிறோம், ஆம்லேட் கொத்தி செய்ய போகிறோம், முட்டை கொத்துமா உப்புமா மாதிரி செய்ய போகிறோம். எண்ணெயை ஊற்றிடுச்சு பாப்பா. வெங்காயத்தை போடு. அப்படியே அதில் உடைச்சிக்கலாம். உடைக்க வேண்டாம், விடு. உடைக்க வேணாம், விடு. அது நல்லா வேகட்டும். அப்படியே அதை கீழே வேற கீழே வை. அப்படி தெரியாம இன்னொன்னே உடைச்சு. ஆமாம், அப்புறம் கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கேன். போதும் கரெக்டாக தான் இருக்குது. உப்பு மட்டும் லேசாக எடுக்கணும். உப்பு லைட்டாக தான் இருக்குது. அங்கே பார்த்து உடைய. கூட மட்டும் லைட்டாக விளக்கி விடு. போகும்போது கீழே உடஞ்சிடும். ஆம்லேட் போடுறோம். ஐயோ சோப்பு. இப்போ லைட்டாக சிம்மில் வச்சுக்கிட்டே கிண்டு. இது லைட்டாக தீயை ஏற்றிக்க. கிண்டுது. கொஞ்சம் தீ எரியவே இல்லை. ரெண்டு செகண்டு தீயை கூட்டணும். ஒரு 2 செகண்ட் கழிச்சு குறைக்கணும். நம்மப்பா குறைக்கணும். இப்போ நல்லா கிண்டு. எடுத்து வச்சுருக்கு பொருள். இதான் மிளகு, மல்லித்தூள், உப்பு எங்கே இருக்குது? உப்பு கொஞ்சம் உண்டு. சீரகம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இருப்போம். போடு பிடி. துணியை கீழே வை. அப்படியே தட்டு கரண்டியில் ஒரு தட்டு தட்டுல கீழே கொட்டுது ஒரு. கிண்டு, மெதுவாக கிண்டு. ஆம்லேட் போட்டு பழகிட்டு இருக்கேன். திருப்பி விடு. இது ஆட்டிக்கிட்டே இருக்காம திருப்பி அப்படி திருப்பி. இன்னும் கொஞ்சம் தீயை லைட்டாக வைக்கணும். உப்பு ஆயில் வர எடுக்கணும். சீரகம் கொஞ்சமாக இருக்குது. 2 சீரகம் வந்துச்சு. லைட்டாக மிளகாத்தூள் போட்டியா? போட்டிருந்தா கம்மியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்து போடு. அந்த பாக்கெட்டில் இருக்கு. அப்படியே லைட்டாக போடு. நடுவில் போடும். அப்படியே அப்போ மாதிரி பரட்டி விடு. ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ஆம்லேட் எடுத்து போட ரெடி பண்ணி முடிக்க. ரெடி ஆகணுமா? ஆம்லேட் ரெடி. சாப்பிட போகிறோம்.